இன்னும் நிறைய திரைத்தனம் நம்முடைய முதல்வர்கிட்ட கூடிக்கொண்டிருக்கு. அவர் வந்து ஒரு ஒரு பட்டு புழு எப்படி ஒரு அதனுடைய கூட்டிலிருந்து பட்டுப்பூச்சியாக வெளிய வர்றதுக்கான அந்த முயற்சியில, அந்த நிலையில இருக்கார் அவர். அ அதனால் அது அவருடைய பேச்சுல தெரியுது. அதுல வந்து ப அவருடைய பேச்சில் நிறைய அதாவது சட்டமன்றத்தினுள் பேச வேண்டிய பேச்சு, வெளியில பேச வேண்டிய பேச்சு, இதுக்கான இதையெல்லாம் அவர் போக போக அவருக்கு ஒரு ஒரு பக்குவமும், முதிர்ச்சியும் வந்துவிடும். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் வந்து இவர விட கொஞ்சம் அனுபவப்பட்டவர். அவரிடம் வந்து இவங்க 2 பேரும் 2 பேரும் நெறைய ஏறக்குறைய ஒரே பின்னணியிலிருந்து வருபவர்கள். ஒருத்தருக்கு பொது வாழ்வு வந்து அவங்க தாத்தா காலத்திலிருந்து ஒரு பின்னணியா இருக்கு. இன்னொருத்தருக்கு அது இல்ல. மற்றபடி 2 பேரும் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள். 2 பேரும் ஏறக்குறைய சம வயதுக்காரர்கள். அப்படி இருக்கும் பொழுது, இவர்கள் இருவரும் இணைந்து இந்த தமிழகத்த மேல கொண்டு போறத தான் பார்க்கணுமே தவிர, 2017க்கு முன்னாடி இருந்த தமிழக அரசியல் நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம்.